ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருச்சி மாவட்டம் உறையூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருமூக்கிச் சுரத்தடிகள் என்றும் தாயார் காந்திமதி அம்மை என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் சிவதீர்த்தம், நாகதீர்த்தம். கோவிலின் புராண பெயர் முக்கீச்சுரம். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். தங்கம், வெண்மை, செம்மை, கருமை, புகைமை ஆகிய 5 நிறங்களை இச்சிவலிங்கம் பிரம்மனுக்கு காட்டியதால் இவருக்கு ஐவண்ண பெருமான் என்ற திருநாமமும் உண்டு. ஒவ்வொரு கால பூஜைக்கும் இறைவன் ஒவ்வொரு நிறமாக மாறுவதை இப்பொழுதும் நாம் காணலாம். இந்த உலகில் எந்த இடத்தில் சிவ பூஜை செய்தாலும் சிவ தரிசனம் செய்தாலும் அவை அனைத்தும் இங்கு வந்துதான் உறையும் என்பதால் இத்தலம் உறையூர் எனப்பட்டது. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. ஒருமுறை நாத்திகன் ஒருவன் கோவிலில் தரப்பட்ட திருநீரை அணிந்து கொள்ளாமல் உதாசீனம் செய்தான். இதற்காக மறுபிறவியில் பன்றியாக பிறந்து சேற்றில் உழன்றான். தன் முந்தைய பிறவி தவறை நினைத்து வருந்தினான். சிவனை வணங்கி இங்குள்ள சிவதீர்த்தத்தில் நீராடி பாவ விமோசனம் பெற்றான். இங்குள்ள காந்திமதி அம்மன் நாகலோகத்தில் நாக கன்னியரால் பூஜிக்கப்பட்டு சோழ மன்னனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. உறையூர் வந்த பிரம்மா இத்தலத்து சிவனை வணங்கினார். அப்பொழுது சிவன் தன்னிடம் இருந்து பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, புகைமை ஆகிய 5 நிறங்களை வெளிப்படுத்தினார். பொன்மை நிறத்திலிருந்து மண்ணும், வெண்மை நிறத்திலிருந்து தண்ணீரும், செம்மையிலிருந்து நெருப்பும், கருமையிலிருந்து காற்றும், புகை நிறத்திலிருந்து ஆகாயமும் வெளிப்படும் என்று அவரிடம் கூறினார். நீராக திருவானைக்காவலும், நிலமாக காஞ்சிபுரத்திலும், நெருப்பாக திருவண்ணாமலையிலும், காற்றாக காளஹஸ்தியிலும், ஆகாயமாக சிதம்பரத்திலும் காட்சியளித்து அருள்புரியும் சிவபெருமான் 5 பூதங்களையும் ஒன்றாக உள்ளடக்கி இங்கே உறைவதால் ஊருக்கு உறையூர் என்றும் சுவாமிக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்னும் பெயர் ஏற்பட்டது. நிறங்கள் ஓர் 5உடையாய் என்று இவரை பற்றியே மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்துக்கு வேதம், ஆகமம், புராணங்களில் வல்லவராக விளங்கிய உதக முனிவர் என்பவர் தன் மனைவி பிரபையுடன் கங்கையில் நீராடிய பொழுது அவளை ஒரு முதலை இழுத்துச் சென்று சின்னாபின்னப்படுத்தியது. வாழ்வின் நிலையை உணர்ந்த முனிவர் என்றாலும் கூட அவரது மனம் இந்நிகழ்ச்சியால் அலைந்து தத்தளித்து மன நிம்மதிக்காக அவர் உறையூர் வந்து சிவனை வழிபட்டார். காலை வழிபாட்டில் ரத்தின லிங்கமாகவும், உச்சிக்கால வழிபாட்டில் ஸ்படிக லிங்கமாகவும், மாலை வழிபாட்டில் பொன் லிங்கமாகவும், முதல் ஜாம வழிபாட்டில் வைரலிங்கமாகவும், அர்த்த ஜாம வழிபாட்டில் சித்திர லிங்கமாகவும் சிவன் அவருக்கு காட்சியளித்தார். இதனாலும் அவர் பஞ்சவர்ணேஸ்வரர் எனப்பட்டார். இதனால் அவரது மனம் அடங்கி அமைதியானது. ஞான அனுபவம் பெற்று முக்தியடைந்தார். ஆடி பௌர்ணமியில் உதங்க முனிவருக்கு 5 வண்ணம் காட்டியதாக வரலாறு என்பதால் அன்று இறைவனை தரிசிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. பைரவர், சனி பகவான், சூரியன் ஒரே சன்னதியில் வீற்றிருப்பதால் கிரகதோஷ நிவர்த்திக்கு ஏற்ற தலமாகும் இது. தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிறது. உலகில் எவ்விடத்தில் சிவ பூஜை, சிவ தரிசனம் செய்தாலும் இத்தலத்து இறைவனை வந்தடையும் என்பது ஐதீகம். சாபம், பாவம், தோஷம் ஆகியவற்றிலிருந்து நிவர்த்தி தருபவராக சுவாமி உள்ளார். இங்கு அம்பாள், காந்திமதி மற்றும் பஞ்சமுக விநாயகரும் தரிசனம் தருகின்றனர். இக்கோயில் வரலாற்றுடன் சேவலுக்கு தொடர்பு இருப்பதால் இப்பகுதியினர் சேவலுக்கு மிகுந்த மரியாதை அளித்து வருகின்றனர். எதிரி யானை அளவு பலம் பெற்றிருந்தாலும் இந்த இறைவனின் கருணை இருந்தால் அவனை வென்றிடலாம். இத்தல முருகனை குறித்து அருணகிரிநாதர் பாடியுள்ளார். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், சோழ அரசர் ஒருவர் யானை மேல் உலா வந்த பொழுது யானைக்கு மதம் பிடித்தது. அரசனும் பாகனும் செய்வதறியாது திகைத்தனர். அப்பொழுது கோழி ஒன்று தன் குரல் எழுப்பி வந்து பட்டத்து யானையின் மத்தகத்தின் மேல் தன் மூக்கினால் கொத்தியதும் மதம் அடங்கிய யானை பழைய நிலையை அடைந்தது. யானையை அடக்கிய கோழி ஒரு வில்வ மரத்தடியில் சென்று மறைந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்த்தபொழுது சிவலிங்கம் இருக்க கண்ட மன்னன் சிவனே தன்னையும் மக்களையும் யானையிடம் இருந்து காப்பாற்றியதாக கருதி அவருக்கு கோவில் எழுப்பினான். சிவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற பெயர் சூட்டினான்.
பலம் வாய்ந்தவர்கள் துன்புறுத்தும் பொழுது யானையை கோழி அடக்கியது போல அவர்களை அடக்கும் பலத்தை இத்தலத்து பஞ்சவர்ணேஸ்வரர் தருகிறார். இத்தலத்தில் வழிபடுபவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பதால் திருமுக்கீச்சுரம் என்ற பெயர் ஏற்பட்டது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், கார்கோடனாகிய பாம்பும் கருடனும் இங்குள்ள ஈசனை வழிபட்டுள்ளதால் நமக்கு ஏற்பட்ட எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தியாகிவிடும். படைப்பின் நாயகன் பிரம்மனே இங்கு வந்து பூஜித்துள்ளதால் நாம் செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து பொங்கல் நைவேத்தியம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: சித்ரா பௌர்ணமி, வைகாசி பிரம்மோற்சவம், ஆணி திருமஞ்சனம், ஆடி பௌர்ணமி. இந்நாளில் உதக முனிவருக்கு 5 நிறங்களை இறைவன் காட்டியுள்ளார். ஆவணி மூல திருவிழா, நவராத்திரி, ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம், மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகிய நாட்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 5வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பஞ்சவர்ணேஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.